இதுதான் நம்மக்கிட்ட இருக்க கொய் கப்பி. இதுக்கு நான் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கப்பி. பார்க்குறதுக்கு ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேனோட அந்த கலரில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பைடர் கப்பியை வந்து நம்ம வந்து இந்த சின்ன இடத்துலேருந்து நல்லா பெருசு இது மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு மாற்ற போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு. இதை வந்து நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு வந்து வச்சுருந்தாப்புல, அதாவது குட்டி பையன் வச்சுருந்தாப்புல. அவர் வந்து மீன் வளர்க்கல இப்போ, அதனால் அவர்கிட்டேருந்து வாங்கி நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஓரத்தில் அந்த கருப்பெல்லாம் நிறைய வந்திருக்கும் பிரிட்ஜுக்குள்ளே, அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணலாம். ஒரு வழியாக கழுவியாச்சு. பார்த்திங்கன்னா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்குள்ளே தண்ணி ஊற்ற வேண்டியதான். நம்மளோட தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிஷரி பாக்டீரியா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் போதும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 100 லிட்டர் தண்ணி தான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன், அவங்களே மெஷரிங்காக ஒரு ஸ்பூன் அதுக்குள்ளே கிடக்கும், அதிலே எடுத்து ஒரே ஒரு ஸ்பூனை டம்ளரோ இல்லை ஏதோ பக்கெட்லேயோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்மளோட டேங்க்குள்ளே ஊற்றி விட்டுறலாம். நம்மளோட ஃபிஷ் டேங்க்கில் அதை ஊற்றி விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர். இதில் வந்து இந்த பாக்டீரியா வந்து ஆக்டிவேட் ஆகாது, அதாவது நன்மை செய்யும் இந்த பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே கொஞ்சம் மீன் வேஸ்ட்டு, அதாவது ஆல்ரெடி நம்ம பிரிட்ஜுக்குள்ளேயோ இல்லை இதுக்குள்ளேயோ வச்சுருக்க தண்ணியிலேருந்து ஒரு 5-6 டம்ளர் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றி விட்டுறலாம். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க பழைய டேங்கில் இருக்க தண்ணியை எடுத்து ஊற்றிக்கங்க. இதில் நம்ம உடனே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு விடக்கூடாது. இது எப்படியும் ஒரு 4 days ஆகுது, மினிமம் 4 days தான் ஆகும். 7 daysக்கு அப்புறம் விட்டால் மீன் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பாக்டீரியா வந்து போய் நிறைய இடத்துல சாப்பிட்டு அந்த பாக்டீரியா வாழ்கிறதுக்காக ஒரு ஸ்பாட் வேணும். அதே சில கல்லெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் நான் ஸ்டோன் போட போகிறதில்ல. என்கிட்ட மண் போட்டு அதில் செடி வச்ச ஒரு டப்பா இருக்குது, அதை எடுத்து உள்ள நடுவில் வச்சு விட்டுறலாம். பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த பிரிட்ஜுக்கோட சென்டருக்கு வச்சோம்னா பிரிட்ஜும் அழகாக இருக்கும், இதில் பாக்டீரியாவும் வாழும். ஓகேங்களா? இப்போ பார்க்குறதுக்கு பிரிட்ஜு கொஞ்சம் இந்த இது வந்தோடனே அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டு கொஞ்சம் நல்லா வளரும், பிளான்ட்டும் வளரும், இதில் பாக்டீரியா நல்ல பாக்டீரியாவும் வளரும். இந்த பாக்டீரியா நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன்லேருந்து வேஸ்ட்லேருந்து அம்மோனியா வெளியாகும். அந்த அம்மோனியா வந்து இந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா நைட்ரேட்டாக மாற்றும். அந்த நைட்ரேட் அப்புறமா நைட்ரேட்டாக மாறி செடிக்கு இந்த செடிக்கே உரமாக மாறிக்கும். ஸோ இந்த செடி மட்டும் வச்சா போதாது, இதில் வந்து ஒரு கிழங்கு வைக்கலான் இருக்கேன். அந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன கிழங்குன்னு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பாக்டீரியா போட்டு ஒரு நாள் தான் ஆகுது. இன்னும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கண்ணாடி பதத்துக்கு வரல. லைட்டாக உங்களுக்கே தெரியும், உள்ள அழுக்கு இருக்கிற மாதிரி லைட்டாக ஒன்று இருக்கும். இந்த அழுக்கெல்லாம் கீழே இறங்கி இது அப்படியே பளிர்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பால் மாதிரி தெரியும். அந்த கருப்பு கலரில் உள்ள இருக்குது பாட்டம். அந்த கருப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை லேயராக இருக்கும் எல்லாமே. இதெல்லாமே இன்னும் பாக்டீரியா வந்து செட் ஆகாமல் இருக்குது. ஒரு 4 daysல இதெல்லாம் செட் ஆகி தண்ணி வந்து கண்ணாடி மாதிரி தெரியும். அப்போ நம்ம மீனை விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அந்த ஸ்பெஷல் மருந்து. இதை வந்து என்ன பண்ணணும்னா இது மாதிரி சின்னதாக ஒரு வாட்டர் கேன் எடுத்து மூடி கழுத்து அறுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா, இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இப்படி வச்சிடணும். ஓகேங்களா? சக்கரவள்ளி கிழங்க வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே வாங்க இதை நம்ம இந்த தண்ணிக்குள்ளே செட் பண்ணிடணும். ஓகேங்களா? அவ்வளோதான், அம்புட்டுதான், வேலை முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வேர் முளைச்சி வேர் வந்து இங்கே வளர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? வேர் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேரை வந்து மீன் சாப்பிட்டு தெம்பாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் அதை பார்க்க தானே போகிறீங்க. ஸோ டேங்க் செட் ஆகிருச்சு ஒரு வழியாக. இன்னும் 2 நாளில் பாக்டீரியா எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே மீனை விட்டுடலாம். பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது மேலே தூசி படர்ந்துருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரியே அந்த கண்ணாடி கிளியரன்ஸுக்கு வந்துடுச்சு. இந்த பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒரு சக்கரவள்ளி கிழங்கும் வச்சுருப்போம். அதுவும் நல்லா வேர் விட்டு வருது. இந்த வேரையும் மீன் சாப்பிடும். அதே மாதிரி மீனோட வேஸ்ட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து அதுவும் நல்லா இலை கொடியோட நல்லா வளரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம மீன் எடுத்து விட்டுறலாம் நம்மளோட ஸ்பைடர்மேன் கப்பியை.
பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. 2 ஃபீமேலு 3 மேல் இருக்குது. இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போட்டுடலாம். இப்படியே எடுத்துக்கொண்டு போனோம்னா அது தாவி குதிச்சிடும். மேலே கையை வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த பிரிட்ஜுக்குள்ளே விடலாம். அந்த பிரிட்ஜுக்குள்ளே போகும்போது அந்த ரிலீஸிங் பாயிண்டில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள், அதுக்கு ஈடு இணையே இல்லை. இவ்வளோ நாள் சின்ன இடத்துல இருந்துட்டு டக்குன்னு இந்த பெரிய இடத்துக்குள்ளே போகும்போது அந்த மீனுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதை பார்க்குற நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் 2 மீனையும் எடுத்து விட்டுடலாம். இது 2மே ஃபீமேல். போயிட்டு வாங்கடா, போயிட்டு வாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா நம்மளோட பேரண்ட் கப்பி. சீக்கிரமாகவே குட்டி போட போகுது. உள்ளரையே குட்டி போட்டு அதோட இனத்தை பெருசாகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் எதுவும் உள்ளர போடலை. இப்போ இது குட்டி போட்டுச்சு அப்படின்னா இந்த கப்பி, இது வேறு கப்பியில் வந்து கொய் கப்பி வெரைட்டி. ஸோ இந்த கப்பியை சாப்பிட்ரும். அந்தளவுக்கு இது கொஞ்சம் வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கப்பி சைஸ்லேயே. அதனால என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் ஹைட் அண்ட் ஸ்பாட்லாம் கொடுக்கணும். இப்போதைக்கு இந்த செடி மட்டும் தான் உள்ள இருக்குது. அப்புறமா கொஞ்சம் நாளைக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா 2-3 ஸ்டோனை வந்து உள்ள இறக்கிடுவேன். அதில் என்ன ஆகும்னா மீன் குட்டி போட்டுச்சுன்னா அதில் போய் ஒளிஞ்சிக்கும். இல்லை அப்படின்னா தலைவங்க அடித்து சாப்பிட்ருவானுங்க அவங்க பசிக்கு. இவ்வளோ தான் நம்ம வீடியோ. கரெக்டாக நம்ம செகண்ட் பிரிட்ஜை செட் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு பிரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா ஜீப்ரா இருக்குது. இப்போ புது பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கொய் கப்பி. நம்ம பேர் வச்சுருக்கிறது வந்து ஸ்பைடர் மேன் கப்பி. பார்க்குறது ஸ்பைடர் மேன் மாதிரி இருப்பானுங்க. இவங்க விட்டாச்சு. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃபுட்டு போட்டுட்டு வீடியோவை முடிப்போம். ஃபுட்டு போட்டாச்சு. மற்ற மீன்லாம் பார்த்திங்கன்னா புதிய இடத்துக்கு போனால் ஃபுட்டு எடுக்காது. பட்டு இந்த கொய்யும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எடுக்கலை. ஸோ இது புது இடம், அது கொஞ்சம் செட் ஆகணும். ஃபுட் எடுக்கலை. கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா ஃபுட்டு எடுப்பானுங்க. இப்போ லைட்டாக ஒரு மீன் மட்டும் சாப்பிட்டுருக்கு. இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்கடா. பாய், டாட்டா, வணக்கம்.